ஓம் சாந்தி. நாம் கல்யாணக்காரி ஆத்மா. நாம் எப்பொழுதும் சகயோகியாக இருக்கும் ஆத்மா. நாம் ஞானி மற்றும் யோகி ஆத்மா. நம்மை மலர்களின் அரசனாக ஆக்குவதற்கு தந்தை வந்திருக்கின்றார். ஆகையால் விகாரங்களில் எந்த துர்நாற்றமும் இல்லாமல் பார்த்துக் கொள்கின்றோம். நிரந்தரமாக உள்நோக்கு முகமுடையவர்களாக இருப்பதற்கான பயிற்சியை நாம் செய்கின்றோம். உள்நோக்கு முகம் என்பது வினாடியை சரீரத்திலிருந்து விடுபடுவதாகும். இந்த உலகின் விஷயங்கள் முற்றிலுமாக நாம் மறந்து விடுகின்றோம். ஒரு வினாடியில் மேலே செல்கின்றோம் மற்றும் வருகின்றோம். இந்த பயிற்சியின் மூலம் விகாரங்களின் அம்சம் முடிந்து விடுகின்றது. காரியங்கள் செய்தாலும் இடையிடையே உள்நோக்கு முகமுடையவராக நாம் ஆகிவிடுகின்றோம். இந்த உலகமே இல்லாதது போல் ஆகிவிடும் அளவிற்கு முற்றிலும் அமைதியாகி விடுகின்றோம். நாம் அசிரியாகி தந்தையின் நினைவில் அமர்கின்றோம். கூடவே சிருஷ்டி சக்கரத்தையும் நினைவு செய்கின்றோம். இல்லறத்தில் இருந்தாலும் தாமரை மலர் போன்று தூய்மையாக ஆகின்றோம். இந்த ஒரு பிறப்பு தூய்மையாக ஆவதின் மூலம் எதிர்காலத்தில் 21 பிறவிகளுக்கு நாம் தூய்மையான உலகிற்கு எஜமானர்களாக ஆகின்றோம். சத்தியுகம் சிவாலயமாகும். தந்தை வந்து முட்களை மலர்களாக ஆக்குகின்றார். தந்தை மலர் நிறைந்த தோட்டத்தை உருவாக்குகின்றார். ராமராஜ்யம் மற்றும் ராவணராஜ்யம் என்பது நாடகத்தின் விளையாட்டு. விகாரமற்ற உலகம் உருவாக்குவதற்காக இப்பொழுது தந்தை வந்திருக்கின்றார். நாம் சம்பூர்ண நிர்விகாரி தூய்மையானவர்களாக ஆகின்றோம். இங்கு நாம் ஸ்ரீமத் மூலம் சிரேஷ்ட புண்ணிய ஆத்மாக்களாக ஆகிக்கொண்டிருக்கின்றோம். சிவத்தந்தையின் மூலம் பூஜைக்குரிய மற்றும் புகழுக்கு தகுதியானவர்களாக நாம் ஆகின்றோம். தந்தை நம்மை வெற்றி மாலையின் மணிகளாக ஆக்குகின்றார். நாம் நினைவு பலத்தின் மூலம் உலகை வென்று கொண்டிருக்கின்றோம். நினைவின் மூலம்தான் விகர்மங்கள் விநாசமாகின்றது. பிறகு நாம் சதுப்பிரதானமாக ஆகிவிடுகின்றோம். விஷம் நிறைந்த புழுவை நாம் ஞான யோகத்தின் மூலம் பூம் பூம் என்று கூறி பதித்தத்தில் இருந்து பாவனமாக ஆக்குகின்றோம். நாம் காரியங்கள் செய்கின்றோம். பிறகு உள்நோக்கு முகமுடையவராகி விடுகின்றோம்.
எந்த தந்தை உலகிற்கு எஜமானராக ஆக்குகின்றாரோ அப்படிப்பட்ட தந்தையை நாம் இரவு பகலாக நினைவு செய்கின்றோம். நாம் மலர்களின் ராஜாவாக முற்றிலும் நறுமணம் உள்ளவர்களாக ஆகின்றோம். உணவு சாப்பிடும் பொழுது தந்தையின் மகிமை செய்து கொண்டே இருக்கின்றோம். இப்பொழுது நாம் விகாரமற்றவர்களாக ஆகும் பொழுது அரை கல்பத்திற்கு நேர்விகாரிகளாக இருப்போம். இப்போது நமக்கு ஞானத்தின் 3வது கண் கிடைத்திருக்கின்றது. நாம் நமக்கு நாமே ராஜ்ய திலகம் கொடுத்துக் கொள்கின்றோம். தந்தை நம்மை ராஜாவிற்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகின்றார். நாம் எந்த அளவிற்கு நன்றாக படிக்கின்றோமோ அந்த அளவிற்கு 21 பிறவிகளுக்கு நம்முடைய படிப்பு அழிவற்று இருக்கும். சர்வசிரேஷ்ட சிரோன்மணியான ஸ்ரீமத் பகவத்கீதை பகவானின் உயர்ந்த வழியாகும். நாம் அனைவரும் சீதைகள். ஒரு தந்தையை நாம் நினைவு செய்வதால் பாவங்கள் அழிந்து விடுகின்றது. தந்தை நம்மை கருப்பிலிருந்து வெள்ளையாக ஆக்குகின்றார். இப்பொழுது நாம் தங்க புத்தியுடையவர்களாக ஆகின்றோம். நமக்கு முன்னேறும் கலை ஏற்படுகின்றது. தந்தை சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர். அதனால் நமக்கு சொர்க்கத்தை அவசியம் பரிசாக கொண்டு வருகின்றார். இப்பொழுது இந்த ஒரு பிறப்பில் நாம் தூய்மையாக ஆகின்றோம். இயற்கையை தமோகுண ஆத்மாக்களின் அதிர்வலைகளை மாற்றம் செய்வது மற்றும் வாயுமண்டலம் அதிர்வலைகளில் சுயம் தன்னை பாதுகாப்பாக வைத்திருப்பது, மற்ற ஆத்மாக்களுக்கு ஒத்துழைப்பு அளிப்பது, புதிய உலகில் புதிய படைப்புகளை யோக பலம் மூலமாக ஆரம்பம் செய்வது, இவ்வனைத்து விசாலமான காரியங்களுக்கு மனதின் சக்தியின் தேவை இருக்கின்றது. மனதின் சக்தி மூலமாகத்தான் சுயத்தினுடைய கடைசி நேரம் இனிமையானதாக இருக்கின்றது. மனதின் சக்தி என்பது உயர்ந்த சங்கல்ப சக்தியாகும். தந்தை ஒருவரோடு தெளிவான தொடர்பு. இதன் மூலம் நாம் அனுபவம் நிறைந்தவராக மாறுகின்றோம். பின்னர் எல்லைக்கப்பாற்பட்ட காரியத்தில் சகயோகியாகி எல்லைக்கப்பாற்பட்ட உலகத்தின் ராஜ்ய அதிகாரியாக ஆகிவிடுகின்றோம். அழிவற்ற ஞான செல்வத்தை தனக்குள் தாரணை செய்து பிறகு தானம் செய்கின்றோம். படிப்பின் மூலம் தனக்குத்தானே ராஜ்ய திலகம் கொடுத்துக் கொள்கின்றோம். தந்தை எவ்வாறு கல்யாணக்காரியாக இருக்கின்றாரோ அதே போன்று நாமும் கல்யாணக்காரிகளாக ஆகின்றோம்.
சாப்பிடுவது, பானம் அருந்துவது போன்றவற்றில் முழு பத்தியம் கடைபிடிக்கின்றோம். கண்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்கின்றோம். நம்மை நாம் சீர்திருத்திக் கொள்கின்றோம். மனதின் சக்தியின் அனுபவம் மூலமாக விஷாலமான காரியத்தில் எப்பொழுதும் சகயோகியாக இருக்கும் ஆத்மா நாம். பயமற்ற நிலை மற்றும் பணிவு, இதன் மூலம் யோகி மற்றும் ஞானி ஆத்மாவாக இருக்கும் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.